திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் கஞ்சா போதையில் நாற்காலிகளை உடைத்து இளைஞர் அராஜகம். தலைக்கேறிய போதையில் துள்ளி குதித்து அட்டகாசம் செய்ததால் அலறியடித்து ஓடிய செவிலியர்கள், நோயாளிகள். தமிழகத்தின் கஞ்சா தலைநகரமாக மாறிய சென்னை மாநகரம் கஞ்சா போதையில் குடியிருப்புகளை தாக்கியும் வாகனங்களை உடைத்தும் படுகொலை நிகழ்த்தும் ரவுடிகள். மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமி ஒருவரின் அட்டூழியம் கவலை அளிக்கிறது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து செய்திகள் அதிகரித்து உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாவண்ணம் சட்ட ஒழுங்கை காக்க விடிய அரசின் பொம்மை முதல்வருக்கு வலியுறுத்தல். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் பாதிப்பு. லாரிகள் மூலம் தண்ணீர் சப்ளை செய்து மாம்பழ விவசாயிகளை பாதுகாக்க விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விடிய ஆட்சியில் ஏரிகள் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் முழுமையாக சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நானும் ஒரு டெல்டாக்காரன் என வசனம் பேசினால் மட்டும் போதாது என ஸ்டாலினுக்கு கண்டனம். கஷ்டப்படும் மாம்பழ விவசாயிகளை காத்திட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். உழைக்கும் பெருமைக்கும் உலகிற்கு பறைசாற்றும் தொழிலாளர்கள் தினமான மே தின நாளில் உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். மே தினத்தை முன்னிட்டு உழைக்கும் தொழிலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உழைப்பவர்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை, வேறுபாடும் இல்லை. உழைப்போர் அனைவரும் சமமானவர்களே என வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. உழைக்கும் தொழிலாளர்கள் நலன் பெற அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முத்தான திட்டங்கள். தொழிலாளர் தினத்தில் நினைவு கூர்ந்த அதிமுக பொதுச் செயலாளர். உழைப்பில்தான் உடல் உறுதி பெறும், உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும், நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே செல்வபுரத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல் திறப்பு. கழக தலைமை நிலை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். சென்னை MGR நகரில் 200 போதை மாத்திரைகள் பறிமுதல். கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகளை விற்ற இளம்பெண் உட்பட 5 கைது. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மே 10ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க திமுக அரசு முடிவு. தொல்லியல் துறை நிபுணர் குழு அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமான பணிகள் நிறுத்தப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் தகவல். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிக்கு பார்வதிபுரம் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் மே 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். நாள் ஒன்றுக்கு சில மணி நேரமே மும்முனை மின்சாரம் வழங்குவதால் சோழபுரம் மின்வாரிய அலுவலகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். விடிய அரசின் அலட்சியத்தால் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நீரின்றி கருகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை அருகே கோமல் கிராமத்தில் 1 மாதமாக சாய்ந்த மின்கம்பத்தை சரி செய்யாத மின்வாரிய அதிகாரிகள். சட்டசபையில் புலமையை காண்பிக்கும் தங்கம் தென்னரசு மின்துறையில் புலமையை காண்பிக்க விவசாயிகள் கோரிக்கை. மயிலாடுதுறை அருகே மின்கம்பம் சாய்ந்து மின்கம்பி அறுந்து விழுந்ததால் 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்பு. பயிர்களை காப்பாற்ற டிராக்டரில் நீர் எடுத்து வந்து குழாய் மூலம் பாய்ச்சும் விவசாயி.
சென்னை புறநகர் பகுதியில் தலைவிரித்தாடும் குடிநீர் தட்டுப்பாடு. அதிகாரிகளிடம் முறையிட்டாலும் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஒரு நாள் தான் சார் வந்தது. இதுக்கு மேலே 2 நாள் வரணும். வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் வெயில் அடிக்குது, தண்ணி பத்தலை. இப்போ கார்ப்பரேஷன் தண்ணியை தவிர வேறு ஏதாவது தண்ணி வருமானு பார்த்தா அதுவும் வர்றது இல்லை. அதனால் தண்ணியை நீங்கள் வாரத்தில் 1 நாள் அனுப்புறதை விட 3 நாள் அனுப்பிச்சிங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லாமல் இந்த பகுதி மக்கள் சந்தோஷமாக இருக்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்தூண்டிப்புரி அருகே குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம். குடிநீர் கேட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை அருகே முறையாக குடிநீர் வழங்காத விடிய அரசை கண்டித்து பொதுமக்கள் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டம். ஜடையம்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 1 மாதமாக குடிநீரின்றி பொதுமக்கள் பெரும் அவதி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முறையாக குடிநீர் வழங்காத குடிநீர் வடிகால் வாரியம். குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம். 6 மாதங்களாக குடிக்க தண்ணீர் கூட வழங்காத விடிய அரசுக்கு கண்டனம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் கோடை வெயிலில் வாடிய மக்கள் நிம்மதி. கன்னியாகுமரி, கொட்டாரம், சுசீந்திரம், நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. விடியா திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் சிஎம்டிஏவில் தேங்கி கிடக்கும் கட்டுமான அனுமதிக்கான விண்ணப்பங்கள். ஆய்வு செய்வதற்கு உரிய பொறியாளர்களை நியமிக்காததால் சொந்த வீடு கட்டும் கனவு கனவாகவே போய்விடுமோ என்று நடுத்தர மக்கள் ஆதங்கம். கோவையில் குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் கழிவுநீர் நிலையம் அமைக்க எதிர்ப்பு. மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணிகளை கைவிட்டு திரும்பி சென்ற அதிகாரிகள். சென்னையில் மெட்ரோ ரயில் தூண்களில் வரையப்பட்டிருந்த தமிழர்களின் பாரம்பரிய சார்ந்த ஓவியங்கள் அளிக்கப்பட உள்ளதாக தகவல். விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல் ஓவியங்களை அளிப்பதற்காக பலரும் கண்டனம். சுட்டெரிக்கும் வெயிலை சாலையில் வேதனையுடன் நிற்கும் பயணிகள். சென்னை நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்து நிழற்குடை அமைக்காமல் மகாபாவம் செய்யும் விடியா திமுக அரசு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கில் 3 பேருக்கு சிபிஐ சம்மன். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உறவினர்களான பெருமாள், முருகன் உள்ளிட்ட 3 சம்மன் அனுப்பிய சிபிசிஐடி போலீசார். ஈரோடு மக்களவை தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமரா பழுதானதால் பரபரப்பு. ஐஆர்டிடி பொறியியல் கல்லூரியில் குமாரபாளையம் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி கேமரா பழுது. மருத்துவ கழிவுகளை முறையாக அகற்றாமல் அலட்சியம் காட்டும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. மங்குனி அமைச்சர் மாசுவால் மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பு என சுகாதார வல்லுநர்கள் அச்சம். வளர்ந்து வரும் விஞ்ஞான யுத்தத்தில் மாணவர்களை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டம். ஆண்டுதோறும் பள்ளி பாட புத்தகங்களில் புதிய பாடங்களை சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அறிவுறுத்தல். கஜானா காலியானதால் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய கல்வி உரிமை தொகையை வழங்காத விடிய அரசு. நடப்பு ஆண்டில் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்வதில் சிக்கல். தரம் குறைந்தும் கட்டடங்கள் சேதமடைந்தும் காணப்படும் அரசு பள்ளிகள். தனியார் பள்ளிகளிலும் சேர முடியாமல் அரசு பள்ளியிலும் கல்வி கற்க முடியாமல் மாணவர்களை பாடாய்படுத்தும் விடிய அரசு. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க எதிர்ப்பு. பள்ளிகள் தொடர்ந்து செயல்படும் வகையில் கள்ளர் சீரமைப்பு துறையினர் பலப்படுத்த சீர்சமைப்பினர் நலச்சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை.
உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி கல்லூரிகளில் ராகிங் ஒழிப்பு கமிட்டி அமைக்கவில்லை என புகார். புதிதாக சேரும் மாணவர்களுக்கு கொடுமைகள் நடந்தேறிய பின்பு கண்விழிக்கும் விடிய அரசுக்கு பெற்றோர் கண்டனம். சென்னை பல்கலைக்கழகத்தில் பல மாதங்களாக நடைபெறாத சிண்டிகேட் கூட்டம். மதிப்பெண் பட்டியல் வழங்குவது தாமதமாகுவதால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். சென்னை நந்தனத்தில் உள்ள பப்பிற்கு நண்பருடன் பிறந்தநாளை கொண்டாட சென்ற இளம்பெண். ஆபாச வார்த்தைகளால் பேசி தாக்குதல் நடத்திய பவுன்சர் வன்கொடுமை சட்டத்தில் கைது. கோடையின் தாக்கத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகள் வரத்து குறைவு. அடுத்த வாரம் நாட்களில் காய்கறி விலை பெருமளவு உயரும் அபாயம். வழக்கறிஞர்களை தொடர்ந்து மருத்துவர்களும் ஸ்டிக்கர் விவகாரத்தில் தமிழக காவல்துறைக்கு எதிர்ப்பு. ரவுடிகளை பிடிக்காமல் போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் தேவையற்ற வேலைகளில் தமிழக காவல்துறை ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்கினால் சாலை வரியில் சலுகை. பழைய வாகனங்களை புழக்கத்தில் இருந்து அகற்ற சலுகை வழங்கும் கர்நாடகா உள்ளிட்ட மாநில அரசுகள். பாலியல் புகாரில் சிக்கிய தேவகவுடா பேரன் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியில் இருந்து இடைநீக்கம். ஆயிரக்கணக்கான பாலியல் இடைகள் வீடியோ வெளியான நிலையில் கட்சியில் இருந்து கல்தா. வட்டி வசூலிப்பதில் நியாயமற்ற முறைகளை பின்பற்றும் தனியார் வங்கிகள். அடாவடியாக வசூலித்த வட்டி தொகையை வாடிக்கையாளர்களுக்கு திருப்பித் தர வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஓலா 10% பணியாளர்களை ஆட்குறைப்பு செய்ய முடிவு. தலைமை செயல் அதிகாரி ஏமந்த் மஷி 3 மாதங்களில் ராஜினாமா. கோவிஷீல்டு தடுப்பூசி இரத்த கட்டிகள் உள்ளிட்ட பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். லண்டன் நீதிமன்றத்தில் அஸ்ட்ராஜெனகா அதிர்ச்சி வாக்குமூலம். மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் தமிழக வீரர்கள் இல்லை. அஸ்வின், நடராஜன், வாஷிங்டன் சுந்தர் உட்பட ஒருவரும் இடம் கிடைக்காததால் ரசிகர்கள் ஏமாற்றம். IPL போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் மும்பை அணிகள் மோதல். லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தில் மீனா சிம்ரன் நடிப்பதாக தகவல். அஜித்தின் ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ள படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு.